நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது மாடித்தோட்டம் வைப்பதற்கு தேவையான ஐடியாக்கள். செலவில்லாதையும் வைக்கிறது. தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தோட்டத்துக்குன்னு செலவு பண்ண முடியாது, சரிங்களா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்துட்டுன்னா அவங்க தோட்டம் ஆரம்பிக்கலாம். அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் ஆரம்பிக்கிறது எப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். செலவில்லாதையும் செய்யலாம். செலவில்லாத எப்படிம்மா செய்கிறது? பாயிண்ட் நம்பர் 1, இதை பாருங்கள். இது உடஞ்ச வாளி, இந்த கீழே உடஞ்சிருக்கு பாருங்கள். அதில் இன்னொரு பிளாஸ்டிக்கை கொடுத்துருக்கேன் நான், தெரியுதுங்களா? இந்த ஒரு ரெட் கலர் இங்கெல்லாம் இல்லை பாருங்கள். இந்த மாதிரி உடஞ்சதை கொடுத்து நம்ம தோட்டம் வைக்கலாம். இது வாளி, இந்த மாதிரி வாளி இருக்கும். இந்த மாதிரி வாளியிலையும் ஒரு 4 ஓட்டை விரல் அளவுக்கு போட்டு நம்ம வைக்கலாம், சரிங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள், அலுமினிய தவளை தெரியுதுங்களா? இதை பாருங்கள், சில்வர். இதை பாருங்கள், இது ஏற்கனவே பிளாஸ்டிக் வச்சு உடஞ்சிருக்கு. இது எதுக்கு வச்சுருக்குன்னா, நமக்கு எதுக்காவது இந்த மாதிரி வாளி மாதிரி இது தேவைப்படும். உடஞ்ச பிளாஸ்டிக்கு தொட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம சைடில் கொடுத்து வைக்கணும். இந்த மாதிரி செலவில்லாத வைக்கலாமா? நம்ம தொட்டியே வாங்க தேவையில்லை, சரிங்களா? இந்த மாதிரி செலவில்லாத வைக்கிறது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 மண் ஆரோக்கியமாக இருக்கணுமா? மண்ணில் தான் செடிகள் ஆரோக்கியமாக வளருவாங்க. நேற்று சாயந்தரம் தண்ணி ஊற்றின மண் இங்கே பாருங்கள், கட்டி முட்டி இருக்கா பாருங்கள், தெரியுதுங்களா? அதை எவ்வளோ மண் எடுக்கிறேன், கட்டி முட்டி இருக்குதா பாருங்கள். இந்த மாதிரி மண் இருக்கணுமா? இதில் நீங்கள் மண் எடுக்கும்போது பூச்சிகள் ஏதாவது உயிர் வாழலாம். ஒரு மண்புழுவோ சின்ன சின்ன பூச்சிகளோ இருந்தால் அவங்க உயிர் வாழறதுக்கு சிறந்த மண். இதை பாருங்கள், இது செம்பருத்தி செடி. இதில் 2 பாவக்காய் வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து வைக்கணும். இப்போ மண் தாம்மா 75%. மண் நல்லா இருந்தால் செடிகள் தானாக வளரும். ஏன்னா மண்ணில் தானே அவங்களுக்கு ஆரோக்கியம். நம்ம என்ன சத்து கொடுத்தாலும் மண் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. பாயிண்ட் 2. பாயிண்ட் 3, நம்ம விதை போட்டாலோ செடி வைத்தாலோ மாலையில் 5:30 மணி 6 மணிக்கு தான் செய்யணும். இது இப்போ சம்மர் நாள், மாலையில் தான்மா செய்யணும், காலையில் செய்யக்கூடாது. காலையில் சூரிய வெப்பத்தில் செடி சுருங்கி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துங்க. 3. பாயிண்ட் நம்பர் 4, செடிங்களுக்கு தண்ணி ஊற்றுறது காலையில் 7 to 8க்குள்ளே ஊற்றிடணும். சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே தான் ஊற்றணும். மதிய நேரம்லாம் நம்ம நினச்சப்போ ஊற்றினோம்னா செடியோடைய வேறு கருக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பாயிண்ட் 5, நம்ம காசு போட்டு தான் விதை வாங்கணும்னு இல்லைம்மா. வீட்டில் வாங்கின்னு வரோம் மிளகா மல்லி அரைக்க, அந்த மிளகாவில் தேர்ன மிளகாவில் ஒரு மிளகா எடுத்து இப்படி விதை போட்டு மேலே திம்மா மண் போட்டோம்னா துளுத்து வந்துடுவாங்க. நான் போட்டு 4 நாள் ஆகுது, இன்றைக்கி மிளகா வராங்க. இந்த அளவுக்கு தான் இருக்காங்க, இதை விட சின்ன அளவுக்கு இருக்காங்க, மிளகா வந்துட்டாங்க. அதேமாரி தக்காளி, நல்லா கனிஞ்ச தக்காளி கொஞ்சம் தோட்ட மண்ணில் அப்படி புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா, புழியும் போது கை கொஞ்சம் இப்படி எட்ட போகணும். புழிஞ்சு விட்டு அது மேலே லைட்டாக மண் போட்டால் தக்காளி வந்துடும். அதே மாதிரி பாவக்காய் வாங்கிட்டு வரீங்க, பழுத்துட்டுது. அதே மாதிரி குடமிளகா எல்லாமே நம்ம வீட்டிலே இருக்குமா. விதையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, சரிங்களா? அடுத்து பாயிண்ட்டு 6, இவங்களுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணுமா. மாலையோ காலையோ இவங்க வாடாத அளவுக்கு ரெகுலராக தண்ணி ஊற்றணும். பாயிண்ட் 7, வாரத்துக்கு ஒரு தடவை இவங்களுக்கு நாம் தண்ணி இல்லாமல் மற்ற சத்துக்கள் கொடுத்தே ஆகணும். வாழைப்பழம் தண்ணி ஊற்றலாம், ஒரு வாரம் ஊற வச்சுருந்து. மல்லாட்டை புண்ணாக்கு ஒரு 2 நாளைக்கு ஊற வச்சு ஊற்றலாம். 2 நாளைக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். 2வது மீன் அமிலம் ஊற்றலாம். நம்ம காய் எறிகிறோமா, அதை ஒரு வாரம் தண்ணியில் போட்டு சேர்த்து வச்சு அதில் வெல்லம் கலந்து ஊற்றலாம். எவ்வளோ இருக்குமா, எவ்வளோ இருக்குது தீனி. இதுங்களுக்கு ஊட்டச்சத்து நிறையா இருக்குது. அடுத்துமா பாயிண்ட் 8
முடிச்சுக்கிறேன் நான். இவங்கள்ட்ட வந்து டெய்லி நமக்கு டைம் கிடைக்கல, நம்ம மனசில் உள்ளதையோ நல்லதோ கெட்டதோ இந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லணும். செல்லம் இன்றைக்கி இப்படி நடந்ததுடா, அப்படி போச்சுடா, அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடா, அம்மா கோயிலுக்கு போகிறேன்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா அப்படின்னு இவங்கள்ட்ட உரையாடணும்மா. முக்கியமான பாயிண்ட்டு, தோட்டம் வைக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதும்மா. நாம் எப்படி குழந்தைங்கள பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி இவங்க ஒரு 4வது அவங்க பெற்ற குழந்தைங்க, இவங்க பெறாத குழந்தைங்க. வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் விதை போடும்போது, தண்ணி ஊற்றும்போது கொண்டு வந்து இந்த செடிகளோடு அவங்களோட பேசின்னு செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து டைனஸ் தெரியாது, மொபைல் எடுக்க மாட்டாங்க. இந்த செடிங்க வளர்ச்சி மேலேயும், மொக்கு வைக்கிறது மேலேயும், பூ வைக்கிறது மேலேயும், காய் கேட்கறது மேலேயும் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விரும்பி வந்து அவங்களுக்கும் தோட்டம் வைக்க ஆசை வரும். இப்போ கோடை விடுமுறை, குழந்தைங்கள வச்சு செடி வைக்க ஆரம்பிங்க. முதலீடு அதிகம் இல்லை, நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். அலுமினிய தவளை காமித்தேன், பிளாஸ்டிக் வாளி காமித்தேன், உடஞ்சதை காமித்தேன், தண்ணி குடிக்கிறத காமித்தேன். இவ்வளோ நாள் அந்தமாரி நான் காமிக்கல. இப்போ லீவு நாளில் நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 வைங்கம்மா. எடுத்ததும் அதுக்கு ஒரு 1000 ரூபா முதலீடு வச்சு 2 ஆளை வச்சு மண் ஏற்றிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடியும் போது செய்யுங்க. இயற்கையை நேசிங்க. ஆரோக்கிய வாழ்க்கைக்கு திரும்புங்க. வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் ஆரோக்கிய காய்கறி சாப்பிட்ணும். நான் 4 நாள் 5 நாள் சாப்பிடுவோம்மா. மிளகாய் ரெகுலராக சாப்பிட்றேம்மா. அந்தமாரி ஆரோக்கியமாக சாப்பிட்டிங்கன்னா உடம்பு, நம்ம காசு கொடுத்து காய் வாங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க, அது வந்து கொஞ்சம் நஞ்சு லைட்டாக கலந்துட்டு தான் இருக்குது. நமக்கு ஒத்துக்காத மருந்து கலக்கிறாங்க. இதே மாதிரி மருந்து கலந்தால் நம்ம ஹெல்த்து ஆரோக்கியம் என்ன ஆகிறது? அதனால் நம்ம பேசிக்காக இடம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க, டைம் இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. நேரம் இருக்குது, மனசு தான் வேணும். தோட்டம் ஆரம்பிங்க, ஆரோக்கியமாக இருங்க. என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம். ஒவ்வொரு செடியும் வச்சு நான் டெமோ போட்டிருக்கேன், எப்படி வைக்கணும், எப்படி போகணுன்னு. பழமரத்துக்கும் டெமோ போட்டிருக்கேன், பூச்செடிங்களுக்கும் டெமோ போட்டிருக்கேன், காய்கறிக்கும் டெமோ போட்டிருக்கேன். நிறைய செடி இருக்குது நம்மகிட்ட, எல்லாத்துக்கும் டெமோ வச்சுருக்கேம்மா. நீங்கள் அம்மு தோட்டம் லைக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யுங்க. மெயினாக நான் சொல்கிறது, உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். குழந்தைங்களையும் ஒரு 1/2 hour இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி இப்போ நீங்கள் குழந்தைங்களோடு இருந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கூட அவங்க 10 நிமிஷம் வந்து உங்கள் ஒர்க்கை அவங்க செய்வாங்க. செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, அதுங்களோட பேசுவாங்க. அதனால் நம்ம ஆரோக்கியமான உணவையும் ஆரோக்கியமான சூழ்நிலையும் குடும்பத்தில் கொண்டு வர மனமார வாழ்த்துக்கள். நன்றிம்மா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.